குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி புளியஞ்சோலை பகுதியைச் சேர்ந்தவர் மைசூர் ரஹ்மான். இவர் ஃபேன்சி ஸ்டோர் கடை ஒன்றை வைத்துள்ளார். இவரது மனைவி 23 வயதான ஜகுபர் நிஷா. இவர்களுக்கு ஏற்கனவே 1.5 வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ள நிலையில் கடந்த 45 நாட்களுக்கு முன்பு ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது. குழந்தை பிறந்து 40வது நாளில் குழந்தைக்கு பெயர் சூட்டும் நிகழ்வு முடிந்து சில நாட்களுக்கு முன்புதான் தாய் வீட்டில் இருந்து கணவர் வீட்டிற்கு வந்துள்ளார் ஜகுபர் நிஷா. இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி இரவு ஜகுபர் நிஷா வீட்டில் இருந்து முனகல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் சென்று பார்த்துள்ளனர். அப்போது ஜகுபர் நிஷா இடுப்பிற்கு மேலே 3 இடங்களுக்கு மேல் கத்தை குத்து காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்துள்ளார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் அவரை மீட்டு உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி ஜகுபர் நிஷா பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்த கரம்பக்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தனியாக வீட்டில் இருந்த பெண்ணை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு தப்பிச் சென்றது யார் என கணவர் உட்பட சந்தேக நபர்களிடம் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக விசாரணை நடத்தி வந்தனர். இதற்கிடையில் மாவட்ட SP வந்திதா பாண்டே நேரில் சென்று கொலையாளியை விரைந்து பிடிக்க உத்தரவிட்டார். இந்த நிலையில்தான் கொலை நடந்த வீட்டின் தோட்ட பகுதியில் ஒரு முக்கியமான தடயத்தை போலீசார் கைப்பற்றினர். அதே பகுதியைச் சேர்ந்த முகமது யாக்கூப் என்பவரது மகன் முகமது அபு உஸ்மான் மட்டும் ஜகுபர் நிஷா இறந்த பிறகு அந்த பக்கமே வராமல் ஒதுங்கியே இருந்தது போலீசாருக்கு சந்தேகத்தை கிளப்பியது. அதனைத் தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி மாலை மாவட்ட SP வந்திதா பாண்டே வந்து சென்ற பிறகு முகமது அபு உஸ்மானை போலீசார் விசாரணைக்காக அழைத்து வந்து அவரது செல்போனை சோதனை செய்துள்ளனர். அதில் ஜகுபர் நிஷா வீட்டு தோட்டத்தில் கிடைத்த தடயங்களுடன் முகமது அபு உஸ்மான் ஏற்கனவே எடுத்து தனது இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றியிருந்த படங்களுடன் அது ஒத்துப்போயிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடந்த விசாரணையில் சம்பவத்தன்று மாலை மதுபோதையில் ஜகுபர் நிஷா வீட்டு பக்கமாக சென்றபோது அவர் மட்டும் தனியாக நிற்பதை முகமது அபு உஸ்மான் பார்த்து அவரது வீட்டிற்குள் சென்றுள்ளார். எதற்காக வீட்டுக்குள் வருகிறீர்கள் என ஜகுபர் நிஷா கேட்டதற்கு ஏதோ ஒன்றை சொல்லி சமாளித்து கொண்டே வீட்டிற்குள் சென்று ஜகுபர் நிஷா அணிந்திருந்த கருகமணியை அறுத்துள்ளார். அருந்த கருகமணி கீழே சிதறியுள்ளது. அப்போது ஜகுபர் நிஷா கத்தியதால் அவரை பின்னால் இருந்து அவரது வாயை பொத்திக் கொண்டு கத்தியால் குத்தியுள்ளார். இதில் அவர் சத்தம் குறைந்து மயக்கமடைந்ததும் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். ஓடும் பதற்றத்தில் அவர் சில கருகமணிகளை போட்டுவிட்டு சென்றுள்ளார். வெளியூர் சென்றால் மற்றவர்களுக்கு தன் மீது சந்தேகம் வரும் என்பதால் வெளியூருக்கு செல்லாமல் வெளி இடங்களுக்கு கூட செல்லாமல் வீட்டிலேயே இருந்துள்ளார். அதே நேரத்தில் ஜகுபர் நிஷாவின் உறவினர்கள் அவரது கணவர் மீதே சந்தேகம் எழுப்பியதால் நம்மை போலீசார் பிடிக்க மாட்டார்கள் என கவலையில்லாமல் இருந்துள்ளார். ஆனால் அவசரத்தில் அவர் விட்டு சென்ற தடயம் அவரை காட்டி கொடுத்தது தெரிய வந்தது. இதையடுத்து முகமது அபு உஸ்மானை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வந்த நிலையில் கொலைக்கு பயன்படுத்திய கத்தியை எடுத்து தருவதாக கூறி ஊருக்கு வெளியே உள்ள பெரிய ஆற்றுப்பாலம் பகுதிக்கு போலீசாரை அழைத்து சென்றுள்ளார். அங்கு மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கொடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பிக்க நினைத்து பாலத்தில் இருந்து குதித்துள்ளார். அப்போது முகமது அபு உஸ்மான் வலது காலில் முறிவு ஏற்பட்ட நிலையில் அவரை மீட்ட போலீசார் சிகிச்சைக்கு அனுப்பியுள்ளனர். நகைக்காக பச்சிளம் குழந்தையின் தாயை கத்தியால் குத்தி கொன்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலையாளிகளை பிடித்த போலீசாரை SP வந்திதா பாண்டே பாராட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.